அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது நேற்று இரவோடு இரவாக பல கோடி ஊழியர்களுக்கு ஒரு புதிய அப்டேட்டை இபிஎஃப்ஓவிலிருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பணம் கிளைம் செய்கிறது மற்றும் கேஒய்சி இனி சுலபமாக செய்யலாம். அட்டவணை டியும் மாற்றப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓ தளம் மொத்தமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ தளம் மொத்தமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்ள இபிஎஃப்ஓ தளம் நிறைய குறைபாடுகளை கொண்டுள்ளது. இதில் பணம் கிளைம் செய்வது, கேஒய்சி மாற்றுவது போன்ற பல பிரச்சனைகள் உள்ளன. இதை சரி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளனர். இதற்காக இபிஎஃப்ஓ தளத்தை மாற்ற முடிவு எடுத்துள்ளனர். தளத்தில் மாற்றுவதற்கான முதல் கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகக்கூடும். பணம் கிளைம் செய்வது, கேஒய்சி மாற்றுவது போன்ற பணிகளை எளிதாக்கும் விதமாக இபிஎஃப்ஓ தளத்தை மாற்ற முடிவு செய்துள்ளனர். அதோடு மத்திய அரசு 1995ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் திருத்தம் கொண்டுள்ளது. 6 மாதங்களுக்கும் குறைவான சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு வித்ட்ராவல் பெனிஃபிட் எனப்படும் திரும்ப பெறும் பலன்களை வழங்குகிறது. பல்வேறு துறைகளில் பணிகளில் உள்ள சராசரியாக 7 லட்சம் பேருக்கு அதிகமானோர் சந்தோஷம் அடையும் வகையில் இந்த இபிஎஃப்ஓ விதியில் மாற்றப்பட்டுள்ளன. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கிய நாடு முழுவதும் உள்ள ஊழியர்களுக்கு இந்த செய்தியினை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. மத்திய அரசாங்க அறிக்கையின்படி இந்த திருத்தம் 6 மாதங்களுக்கும் குறைவாக பங்களிப்பு சேவையுடன் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு ஆனது. அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வேலையை விட்டு வெளியேறும் 7 லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஸ் உறுப்பினர்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திற்கான சேவையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதையும் வழங்கப்படும். சேவையின் விகிதத்தில் வித்ட்ராவல் பெனிஃபிட் பலன்கள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்யும் வகையில் அட்டவணை டியையும் மத்திய அரசு மாற்றியுள்ளது. அட்டவணை டி என்பது திட்டத்தின் தகுதிக்கு தேவையான சேவைகளை வழங்காத உறுப்பினர்கள் அல்லது 58 வயது எட்டிய உறுப்பினர்களை குறிக்கின்றது. இப்போது திரும்ப பெறக்கூடிய தொகையானது ஒரு உறுப்பினர் சேவையை முடித்த மாதங்கள் மற்றும் இபிஎஃப் பங்களிப்பு பெறப்பட்ட ஊதியத்தை பொறுத்தது. முன்னதாக திரும்ப பெறும் பலன் முடிந்த ஆண்டுகளில் பங்களிப்பு சேவைகளோட காலம் மற்றும் இபிஎஃப்ஓ பங்களிப்பு செலுத்தப்பட்ட ஊதியத்தின் அடிப்படையில் தான் கணக்கிடப்பட்டது. இதில் கட்டாய 6 மாத பங்களிப்பு சேவை அடங்கும். எனவே 6 மாதம் மற்றும் அதற்கு மேற்பட்ட மாதங்கள் ஒரு வேலையில் பங்களிப்பு செய்ய, அதாவது பங்களிப்பு சேவையை முடித்த பிறகு உறுப்பினர்களுக்கு இந்த பலன்கள் வழங்கப்பட்டன. 6 மாதங்களுக்கு முன் திட்டத்தில் இருந்து வெளியேறும் உறுப்பினர்களுக்கு பலன்கள் கிடையாது. ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது 6 மாதங்களுக்கு முன்பு திட்டத்தில் இருந்து வெளியேறும் உறுப்பினர்களுக்கு பலன்கள் கிடையாது அப்படிங்கிறத முன்னாடி இருந்துச்சு. அதை தற்போது சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்த உடனே நம்ம சேனலில் கொடுப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நாடு முழுவதும் உள்ள ஊழியர்